வேகமாக வேகமாக வேலையை முடிச்சிட வேண்டியது. இன்னும் பாத்ரூம் வேலை வேற பாக்கி இருக்கு. இந்த வாஷ் பேசினை வேற நம்ம செட் பண்ணணும். அடுத்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஷவரு, அப்புறம் இந்த கம்பி, நிறைய வேலை இருக்குது. ஒவ்வொன்றா செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மூலையில் வந்து வாஷ் பேசினை வச்சுருவோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மூலையில் வாஷ் பேசினை வச்சுட்டு இந்த மூலையில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டை வச்சிட வேண்டியது தான். ஒரு வழியாக வாஷ் பேசின் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த குழாயெல்லாம் செட் பண்ணிட்டா அதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த ஷவர் வேலையை பார்த்துட வேண்டியது. ஃபஸ்ட்டு குழாய் செட் பண்ணுவோம். இந்த இவ்வளோ இன்ச்சு குழாய் சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கடையில் இவ்வளோ தான் கேட்டு வாங்கினோம். கரெக்டாக தான் கேட்டு வாங்கியிருக்கோம். இதையும் செட் பண்ணிட வேண்டியதுதான் கையோட. அப்புறம் இந்த சைடு டாய்லெட்டை செட் பண்ணிடுவோம். டாய்லெட் வேலை முடிஞ்சா அடுத்து இந்த ஹேங்கர் கம்பியும் அதுக்கப்புறம் ஷவர் மட்டும்தான் இருக்கு. இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இந்த டாய்லெட் வைக்க அது ஓரமாக இருந்தால் தான் கரெக்டாக வரும். சரி, இந்த இடத்துலயே பிளேஸ் பண்ணிடுவோம். உட்காந்து பார்த்துருவோம். கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டான இடத்துல தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இது நல்ல இடமா தான் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் அந்த ஷவர் வேலையை பார்த்துருவோம். இந்த ஷவர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க வியூவர்ஸ் எல்லாருமே. இது நானா செஞ்சது, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம. அதுக்கப்புறம் சரி, இதை வந்து பாத்ரூம் வால்ல இந்த சைடு ஸ்டிக் பண்ணிடுவோம். அப்போதான் நல்லா இருக்கும் பாத்ரூம் பார்க்கவே. நல்லா கிச்சன் உட்காந்துக்குச்சு. பைப் எல்லாமே நல்லா தண்ணி வருதான்னு பார்ப்போம். நல்லா தான் தண்ணி வருது. சரி, க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்த வேலையை பார்ப்போம். அடுத்து இந்த சைடு ஒரு ஹேங்கர் வைக்கணும். அந்த வேலையை பார்ப்போம். ஹேங்கரும் ரெடியாக வச்சுருக்கேன். அதை வந்து ஒட்டுனா மட்டும் போதும். சரி, இந்த சைடு இந்த ஏரியா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயே ஒட்டிடுவோம். அப்போ தான் துண்டு ட்ரெஸ் எல்லாம் போட வசதியாக இருக்கும். வள்ளிக்கும் இந்த ஹைட்டு தான் கரெக்டாக இருக்கும். இங்கேயே பேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். கரெக்டாக தான் ஒட்டியிருக்கோம். சரி, ஒரு துணி எடுத்து போட்டு பார்த்துருவோம். எதுக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த துணியை போடுவோம். கரெக்டாக தான் இருக்குது. சூப்பராக இருக்கு. கிச்சன் நின்றுக்கிடுச்சு. சரி சரி, நல்லா தான் இருக்குது. எடுத்துருவோம் துணியை. வள்ளி வந்து பார்த்தா திட்டுவா. சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 ஷெல்ஃப் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அது இந்த சைடு பேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். அதை ஒட்டுனா அடுத்து நல்லா கரெக்டாக ஆகி போயிடும். பாத்ரூம் அப்படியே முடிஞ்சிடும். அந்த பாத்ரூம் வேலையே முடிஞ்ச மாதிரி ஆயிரும். அந்த ஷெல்ஃபை வேகமாக சட்டு போட்டுன்னு ஒட்டுவோம். பாடா ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் மட்டும் இருக்கு. இந்த மிரர் எல்லாமே வச்சுட்டு வள்ளியை கூப்பிட்டு காட்டிட வேண்டியதுதான். வள்ளி எங்க போனா காணோம்? வள்ளி என்ன பண்ற? வள்ளி இங்க வாவேன் ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. இதோ வந்துட்டேன். என்னங்க கூப்பிட்டீங்க? ஏய், சூப்பரா இருக்கு. பாத்ரூம் செம்மையா வந்திருக்கே. நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி வரும்னு. சூப்பரா இருக்குங்க. எல்லாமே எல்லா ஒர்க்ஸுமே பார்த்து பண்ணியிருக்கீங்க. இதை காட்ட தான் கூப்பிட்டீங்களா? டாய்லெட்லாம் செம்மையா இருக்கு. வெஸ்டர்னாவே வச்சுட்டிங்களா? சரி, அது கூட நல்லா தான் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட்டு நானும் நினச்சிட்டு தான் இருந்தேன் சொல்லணும்னு. அதுக்கப்புறம் இந்த சரி ஹேங்கரு, அதுக்கப்புறம் வந்தோடனே ஃப்ரண்ட்டில் ஒரு மிரரு, இந்த சரி ஷெல்ஃப்லாம் சூப்பராக வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் பைப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஷவர் எல்லாமே. அதுக்கப்புறம் ஆனால் ஒன்று மிஸ் ஆகுதுங்க. என்ன வள்ளி சொல்ற? என்ன மிஸ் ஆகுது சொல்லு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ வரேன். என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? என்னவா இருக்கும் அது? என்னன்னு தெரியலையே. டாய்லெட்னாலே தொடப்பல்லாட்டி ஏதோ குறை இருக்க மாதிரியே தாங்க இருக்கும். இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே டாய்லெட் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கா? ஆமா வள்ளி அசத்திட்டப்போ. இதுக்கு தான் வீட்டுல ஒரு புத்திசாலி வேணும்ன்றது. சரிங்க, சரி, நான் வேலையை போய் பார்க்குறேன். சரி, நானும் வீட்டுக்கு தேவையான வேற வேலையை போய் பார்க்குறேன்.